அவல் உப்புமா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலையா, அவல் உப்புமா ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாமா? இந்த கப்பில் 3 கப் அவல் எடுத்திருக்கேன். இப்போது இதை நல்லா 1/2 அன் ஹவர் ஊற வச்சு கழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாமா? இப்போ எண்ணெய் நல்லா காய்ச்சதும் இது கூட கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து ரொம்ப கருகாமல் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வணங்கினா போதும். இப்போ இது கூட நிலக்கடலை சேர்த்திக்கலாம். இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 2 செகண்ட் வணக்கிட்டு கருகாப்பில் பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா விதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வணங்கிருச்சு. இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இப்போ நீ அவல் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு லேஸ் அவல் எடுத்திருக்கேன். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே மல்லித்தலை போட்டுக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சமையல் வித் கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் தொடர்ந்து வீடியோஸ் வரும்.